வாங்க இன்றைக்கி சமையல் கட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்ன சமையல்னு செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் மத்தி மீன் தான் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி 1 கிலோ வாங்கினேன் மத்தி மீன். கேரளாவில் மத்தி, நம்ம ஊரில் சாலை, பேச்சாலைன்னு சொல்லுவாங்க. இங்கே பேச்சாலை தான் கிடைக்கும் கூடுதல். இந்த பேச்சாலை மீனில் பாதி நான் இதை பட்டிக்கிறதுக்கு வச்சுருக்கேன், அவிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இதில் பாதி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான். இதில் வெள்ளைப்பூடு, இஞ்சி, பின்ன இதெல்லாம் சதைச்சி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு, இது கூட குருமிளகு, மல்லிப்பொடி, மிளகு பொடி எல்லாம் போட்டு விரசி கோம்பலனும் போட்டு நவுட்டி வச்சுருக்கேன். இந்த 1/2 கிலோ மீனை பாதியாக பிரித்து வச்சுருக்கேன். இனி இந்த மீனை நான் எப்படி அவிக்கிறதுன்னு சொல்கிறேன். இதில் பாதி முறி தேங்காய் இருக்குது. இது பொடிசாக நம்ம திருவிடணும், நைஸாக. அந்த தேங்காய் கொத்து சின்ன 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 பொடி பொடியாக உழுகிற மாதிரி நம்ம திருவி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ பாதி முறையை திருவி வச்சுருக்கேன். திருவி வச்சுக்கிட்டேன். இனி இது கூட இதில் ஒரு 2-3 பல் வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன். பொடிசாக நறுக்கிக்கலாம். பொடிசாக நறுக்கியாச்சு. இனி இதில் ஒரு 6-7 பழுத்த மிளகு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். பழுத்த மிளகு, பச்சை மிளகாய் எதுனாலும் போதும். இதில் சின்ன வெங்காயமாக இருக்குது. பெரிய வெங்காயத்தில் சின்ன வெங்காயம். இதில் ஒரு 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இனி இது கூட பொடி பொடியாக அரிஞ்சிடலாம். நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிக்கிடுங்க. இது நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் நம்ம பெரிய வெங்காயத்தில் சின்னது தானே, அதுக்குள்ள நல்லாயிருக்கும். ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இனி பச்சை மிளகாயும் இது போல் 4 கீறுங்க. கீறிட்டு பொடி பொடியாக அரிஞ்சா போதும். பச்சை மிளகாயும் பொடி பொடியாக அரியணும்.
ரெண்டாக்கி இருந்தாலும் சரி, நாலாக்கி இருந்தாலும் சரி, நம்ம பொடி பொடியாக அரைஞ்சால் போதும். இன்னைக்கு கிரியாச்சு. நம்ம இதில் ஒரு துண்டு இஞ்சி, நம்ம அதை வெள்ளைப்பூடு போட்டிருந்தேன். இனி இஞ்சி இதை வந்து பொடிசாக வெட்டணும். கட்டையில் வெட்ட தெரியாதவங்க நம்ம கையில் வச்சுக்கிட்டு பொடிசாக கொத்தி எறிஞ்சால் போதும். இன்னைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இது கூட நல்லா பார்த்துக்கிடுங்க. இது கூட எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கு. இனி இதுக்கு தேவையான உப்பு. நான் இவ்வளோ உப்பு போடுறேன், கரெக்டாக வரும் நமக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு கொஞ்சம் ஒரு நுள்ளு மிளகு பொடி, ஒரு நுள்ளு போதும், நுள்ளும் போதும் போட்டு இதை நல்லா பிணைஞ்சிருங்க கையை விட்டு. நல்லா கையை விட்டு நல்லா பிணையணும். உள்ளி, பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, இஞ்சி, கருவேப்பிலை, தேங்காய், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சாச்சு. இனி இது மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம். நான் உடச்சி வச்சுருந்தேன், இன்னும் குப்பியில் ஊற்றலை. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுக்கு பிறகும் நம்ம கொஞ்சம் கலந்துடலாம். அவ்வளோதான். இனி இதை இந்த மண்சட்டியில் நம்ம வந்து இந்த தேங்காயில் பாதி அள்ளி வைக்கிறோம். பாதி அள்ளி வச்சுட்டு இந்த மீனை நம்ம இதை அதுக்கு மேலே அள்ளி வைக்கிறோம். அவ்வளோதான், நான் அள்ளி வச்சுருக்கேன். இனி இதுக்கு மேலே எல்லா தேங்காயும் அள்ளி வச்சிடலாம். இதுக்கு தண்ணி ஒன்றுமே ஊற்றாண்டாம், அப்படியே அள்ளி வச்சு நம்ம சின்ன தீயில, இந்த மீனுக்கு வந்து நிறைய வேவு வேண்டாம் நமக்கு. இந்த தேங்காயில் இருக்கிற அந்த எண்ணெய் சத்து, தேங்காய் எண்ணெய் எல்லாமே இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி எல்லாமே அவிஞ்சு கிடச்சிரும். இதை நல்லா மூடி போட்டு சின்ன தீயில நம்ம அப்படி வச்ச போதும். இந்த மூடி கரெக்டாக இருக்குது. சின்ன தீயாச்சு. அவ்வளோதான். நம்ம தீயை பற்ற வச்சுட்டு ஏட்டம் குறைச்சா போதும். அப்படி தூக்கி வச்சிடலாம். இனி இந்த அடுப்பில் இந்த மீனை வறுத்து எடுத்துடலாம். நம்ம இந்த அடுப்பில் இந்த மீனை தூக்கி வச்சிடலாம். இது அப்படி இருக்கட்டும். இதை இந்த எண்ணெயை ஊற்றி நம்ம வறுத்து எடுத்துடலாம்.
முக்கியமானது ஒன்று சொல்ல நான் மறந்துட்டேன். இந்த புளி போடணும். இது கேரளாவில் உள்ள புளி. இந்த புளியில் நம்ம சின்ன சின்னதாக பிச்சு இந்த மீனுக்கு போடணும். நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து கேரளாவில் தான் கிடைக்கும். குடம்புளிம்பாவை இது கேரளாவில் கிடைக்கும். அது இந்த மீனுக்கு நம்ம பிச்சு பிச்சு போட்டுடலாம். தண்ணியில் நானே போட்டு வச்சுருந்தேன். நான் எடுத்து போடுறதுக்கு மறந்துட்டேன். பாருங்கள், இவ்வளோ புளியும் அந்த மீன் கழுவி வச்சிடுறேன். இது நம்ம மீனை பிரட்டி போடும்போது எல்லா மீனையும் பிடிச்சிக்கிடும். அவ்வளோதான். இதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம போட்டாச்சு. இனி ஒன்றும் இல்லை. இனி இதை அப்படியே அந்த சூட்லேயே வரும்போது நம்ம இப்படி மீனை இப்படி பிரட்டி போட்டால் அந்த புளி எல்லாம் சேர்ந்து நிறந்து வந்துடும். அவ்வளோதான். பார்த்துக்கலாங்க மீனை. பாருங்க, ஒரு ஸ்பூனை போட்டு சைடு புளியாக்கி பார்த்தீங்களா, புளி கீழே போயிட்டு அடியில் உள்ளது மேலே வந்துட்டு. இனி இதே போல் ஒரு 2-3 வாட்டி நம்ம இப்படி வச்சா போதும். சூப்பராக ஆகிடும். இன்னும் கொஞ்சம் வெந்து வரட்டும். இங்கே பாருங்கள், இன்னொரு கப் பிரட்டி விட்டுடலாம். இல்லை தண்ணி வந்துருக்கு கொதிக்குது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சமாக தண்ணி இருக்கு. இனி இதுக்கு உப்பு பார்த்துடலாம். உப்பு புளி எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இனி இந்த கருவேப்பிலையை நம்ம இது வந்து நான் இப்போ மரத்துலேருந்து பிச்சுட்டு வந்தேன். அவ்வளோதான். பாருங்கள், இதே மாதிரி இன்னும் அடைச்சி வச்சுருங்க. தீயை ஆஃப் பண்ணுங்க. அவ்வளோதான். இன்றைக்கி மத்தி மீன் நல்லா பாருங்கள், இப்படி வச்சா போதும். இப்படி வச்சா சூப்பராகிடும் மத்தி மீன். நான் சொன்ன இதில் நீங்கள் பற்றிக்க வைங்க. பகுதி மீன் வறுக்கிறது நறுக்கு. இன்றைக்கி உள்ளது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.